Very good evening, friends. Today's class, we are going to look into this prose and Unit 5, being safe. So, Prashant, I'll just tell you a summary of this prose. Prashant வந்து அவருடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு நாகாத்திங்கிற ஊருக்கு போற. ஸோ தேர் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் கம் தேர் டு பிளே வித் பிரசாந்த். அவருடைய நண்பர்கள் வராங்க விளையாடுறதுக்கு அவனோட. ஸோ தே ஹாவ் அ டிஸ்கஷன் வித் கிராண்ட் ஃபாதர் அபவுட் பீயிங் சேஃப். பாதுகாப்பா இருக்கிறத பத்தி ஒரு உரையாடல் அவங்க தாத்தாவோட வைக்கிறாங்க. ஸோ சேஃப்டி இஸ் வேர் அண்ட் ஆல் யூ ஹவ் டு பி வெரி சேஃப். எந்தெந்த இடங்கள்லாம் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பாதுகாப்பா இருக்கணுங்கிறது தான் அவங்களுக்குள்ளேயே இருக்கிற கான்வர்சேஷனா இருக்க போகுது. ஸோ சேஃப்டி வைல் வாக்கிங் ஆன் தி ரோட், சேஃப்டி அட் ஹோம், சேஃப்டி வைல் யூசிங் இன்டர்நெட், and we need to keep medicines out of reach of children. ரோட்ல சாலையில நடந்து போறத எவ்வளவு பாதுகாப்பா நம்ம இருக்கணும், வீட்டுல என்ன விஷயங்கள் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், சேஃப்டி அட் ஹோம் அண்ட் சேஃப்டி வைல் யூசிங் இன்டர்நெட் கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்றத என்னெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும், எதுலெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். வீட்டுல சின்ன பசங்க இருக்காங்கன்னா மருந்துகள்லாம் தள்ளி இருக்கணும். அவங்கள அவங்களுடைய கை கெட்டுற மாதிரி நம்ம வைக்க கூடாது. இட் ஷுட் பி அவுட் ஆஃப் சைட் அண்ட் ரீச் ஆஃப் சில்ட்ரன். ஏன்னா அது ஸ்வீட்டா இருக்கிற மருந்து வந்து அவங்க உடனே எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க இல்லையா. ஸோ அதனால குழந்தைகிட்ட இருந்து தள்ளி இருக்கணும். ஸோ டுவர்ட்ஸ் தி எண்ட் தேர் thanking his grandfather for the guidance which he gives. So we'll look into this prose. Section 1. Prashant lives with his parents in Tiruchirappalli. Prashant வந்து அவனுடைய அம்மா அப்பாவோட திருச்சியில வந்து வசிக்கிறான். In the summer, he always visits his grandparents in Nagathi, a river island in Tanjavur district. கோடை நாள்ல அவன் வந்து எப்போதுமே தான் தாத்தா பாட்டிய வந்து பாக்குறதுக்காக போவோம். அது அவங்க எங்க இருக்காங்கன்னா நாகாத்திங்கிற ஒரு இடம். அது வந்து ஒரு தீவு, ஒரு தஞ்சாவூர் மாவட்டத்துல அது இருக்கு. The river water bifurcates into two and merges again. அந்த நதி ரெண்டாக பிரியுது, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் ஒன்னா சேருது. அந்த இடம் தான் வந்து இந்த கிராமமா உருவாது. And it forms this village. So the village is evergreen with mighty trees and beautiful landscapes. இந்த கிராமம் எப்போதுமே பச்சை பசேன்னு இருக்கு, பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கு. பாக்குறதுக்கே சுத்தியூர பாக்குறதுக்கே ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் இருக்கு. மலையும் செடிகளும் இதுவாவே இருக்கு அந்த ஊர் முழுக்க. He always spends his vacation here, hanging out with his grandfather and his friends. தன்னுடைய விடுமுறை நாட்கள்லாம் இங்கதான் முக்கால்வாசி அவன் கழிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம எப்போதுமே தன்னுடைய தாத்தாவோட நேரம் செலவிடுறதும், அவனுடைய நண்பர்கள் அந்த ஊர்ல இருந்த நண்பர்களோட நேரத்தை செலவழிக்கிறான். His grandfather was a retired central government employee. So he has traveled to many parts of India. அவங்க தாத்தா வந்து ரிட்டையர் ஆன சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. He has traveled to many parts of India. இந்தியால பல்வேறு ஊர்களுக்கு வந்து அவர் போயிருக்கார். His knowledge always amuses him. ரொம்ப வியக்கத்தக்கவா இருக்கு அவருடைய அறிவாற்றல். யாரோடது? பிரசாந்தோடைய தாத்தாவோடது. பிரசாந்த் has just come to his grandparents. வந்திருக்கான் தாத்தா பாட்டி வீட்டுக்கு. This news reaches his friends and they have to take him out for playing. இந்த மாதிரி அவன் ஊருக்கு வந்திருக்காங்கிறது தெரிஞ்ச உடனே அவனுடைய நண்பர்கள்லாம் அவங்களுக்கு தெரிய வருது, இந்த மாதிரி இவன் ஊருக்கு வந்திருக்கான்னு. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, இவனை விளையாட அழைச்சிட்டு போகணும்னு அவங்க வராங்க. Grandfather is very concerned. He gives some instructions and tips for their safety. தாத்தாக்கு வந்து நிறைய யோஜனைகள், நிறைய சிந்தனைகள். ஏன் வருது? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், விளையாடுறத என்னெல்லாம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பாத்துக்கணும் அப்படிங்கறதுல அவர் தாத்தா ரொம்ப கன்சர்ன்டா இருக்க.
just a moment. So bifurcated. ஒரு ரோடு ரெண்டா பிரியுது பாத்தீங்களா? இந்த பக்கத்துக்கு போனா வேற ஊர் போகும், அந்த வலது பக்கம் போனா இன்னொரு வழி போகுது. அதுக்கப்புறம் ஒரே இடத்துல வந்து சேரும் அண்ட் merges into one சொல்றாங்க. அது வந்து இந்த ரெண்டாவது பிக்சரை நம்ம பார்க்கலாம். ரெண்டு தனித்தனி ரெயில் ட்ராக் அதுக்கப்புறம் ஒன்னா வந்து சேருது இந்த ரெண்டு ரெயில் ட்ராக்கும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பைஃபர்கேட்னா ஒரு ரோட் ரெண்டு ரோடா இப்படி பிரியுது. இங்க ரெண்டு ரயில்வே ட்ராக் வந்து ஒன்னா போய் சேருது. இங்க வந்து இது merge ஆகுது. Connect two railway tracks, it is connecting into one single railway track. So mergesனா என்னெல்லாம் சொல்லலாம்? கனெக்ட்னு சொல்லலாம், bridge, to reach out, unite, இதெல்லாம் அதுக்கான synonyms-ஆ நம்ம கன்சிடர் பண்ணலாம். So I just wanted to show you the picture for bifurcated and merge. அதுக்கான வித்தியாசம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த படங்கள் நான் காமிச்சேன். I'll continue with the prose. லேண்ட்ஸ்கேப், அழகான லேண்ட்ஸ்கேப். ஊர் பக்கத்துல இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அழகான செடிகள்லாம் இருக்கும், மலைகள், மலை அடிவாரத்துல அந்த ஊர் இருக்குன்னா, மலைப்பகுதியில இருக்குன்னா, இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கே. பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப். வெக்கேஷன், விடுமுறை நாட்கள். சில பேர் வந்து விடுமுறை நாட்களுக்கு வந்து ஊட்டி, கொடைக்கானல் அப்படி போவாங்க. சில பேர் வந்து அவங்க தாத்தா பாட்டி வீடுக்கு போவாங்க. வெக்கேஷன். அம்யூசஸ், வியக்கத்தக்க, சிரிப்பு மூட்டுற மாதிரி. டு மேக் சம்திங் லாஃப் ஆர் ஸ்மைல், டு மேக் சம்மன் லாஃப் ஆர் ஸ்மைல். இந்த படத்தை பார்த்தாலே ஏதோ ஒரு கோமாளி மாதிரி இருக்கு, ஏதோ சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ டு மேக் ஒன் ஸ்மைல் ஆர் லாஃப். The words which you have seen until now, இப்போ வரைக்கும் பார்த்திருக்கிற வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது கொஞ்சம் படத்தோட நம்ம பார்த்தோம்னா புரிஞ்சுக்கிறதுக்கு சுலபமா இருக்குமே நான் இப்படி காமிக்கிறேன். ஓகே, வில் கண்டினியூ வித் தி ப்ரோஸ் which is in our textbook. Prashant has just come to his grandparents' house. This news reaches his friends and they have come to take him out for playing. அவனை விளையாட்டுக்கு கூட்டின்னு போறதுக்காக அவங்க எல்லாம் வராங்க. Grandfather is very concerned. He gives some instruction and tips for their safety. Sundar, good afternoon, Grandpa. Where is Prashant? சுந்தர்ங்கிற ஒரு பையன் வேணாம், பிரசாந்தோடைய நண்பர். எங்க இருக்கான் பிரசாந்த்? அதுக்கு தாத்தா சொல்றாரு. Good afternoon, children. Ravi says, can we take him out to play in the fields, Grandpa? நாங்க வயல்ல போய் விளையாடுறதுக்கு போறோம், அவனை நான் அழைச்சின்னு போலாமா? நாங்க அழைச்சின்னு போலாமா பிரசாந்த? Grandpa, of course, children, but you should be very careful while walking in the roads and crossing it. ஆனா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமே, ரோட்ல நடக்கிறதையும் கிராஸ் பண்றதையும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். Peter, yes, Grandpa, our teacher has taught us the rules of road safety. Had taught us. ஆமா தாத்தா, எங்களுடைய ஆசிரியர் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரோட் சேஃப்டி ரூல்ஸ்லாம் என்னெல்லாம், அதுல என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுடைய ஆசிரியர். We always follow them strictly. நாங்க கண்டிப்பா அதை வந்து ஃபாலோ பண்ணுவோம், நாங்க அதை மறுக்கவே மாட்டோம், கண்டிப்பா நாங்க ஃபாலோ பண்ணுவோம். Grandpa, good. When you walk on the road, which side of the road should you walk? நல்லது. அப்படின்னா ரோட்ல நடக்கிறத எந்த பக்கத்து ரோட்ல வந்து நீங்க நடக்கணும்? Jaffer, Grandpa, we should walk on our right hand side against the traffic so that we can see the vehicles coming. எப்போதுமே நம்மளுடைய சாலையில வலது பக்கம் நடக்கணும். அதாவது டிராபிக் எதிர்நோக்கி நம்ம நடந்துட்டு போனா நம்ம வந்து வலது பக்கத்துல இருக்கணும். ஏன் அப்படின்னா அப்பதான் நம்மளால வாகனங்கள் என்னெல்லாம் வருதோ பாக்குறதுக்கு அது சுலபமா இருக்கும். குட், ஐம் ஷூர் யூ நோ ஹவு டு கிராஸ் த ரோட். நல்லது, நீ சொல்றது உனக்கு தெரிஞ்சிருக்கு, ரோடை எப்படி கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி தாத்தா கேட்கிறாரு. மணி அதுக்கு பதில் சொல்றான், ஆமா தாத்தா, we should wait until the road is clear of traffic. We should first look right, left
and then right before we cross the road. ஆமா தாத்தா, ரோட்ல வந்து டிராபிக்கே இல்லாத மாதிரி எப்போ கிளியரா இருக்கோ பாத்துக்கணும். முதல்ல இடது பக்கம் பார்க்கணும், வலது பக்கம் பார்க்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் வலது பக்கம் பார்த்து நம்ம ரோட கிராஸ் பண்ணணும். காந்தி சிங், கிராண்ட்பா, we will also walk in a line one behind the other and not in groups. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் தான் நடக்கணும். கூட்டமா ரோட்ல வந்து ஒன்னா சேர்ந்துலாம் நடக்க கூடாது. கிராண்ட்பா, குட், I never use a cell phone while walking on the road. இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரோட கிராஸ் பண்றத போனை உபயோகிக்கவே கூடாது. அதாவது பேசிட்டே வந்து நடக்க கூடாது, ரோட கிராஸ் பண்ணக்கூடாது. ரோட் சேஃப்டி ரூல்ஸ் ஆர் ஃபார் ஆர் சேஃப்டி. ரோட் சேஃப்டி ரூல்ஸ்ங்கிறது யாருக்கு? நம்மளுடைய பாதுகாப்புக்கு தானே. அதை நம்ம உறுதியா நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். We should follow it strictly. Just give me a moment. Sorry. Excuse me. We'll continue. செல்போன்லாம் பேசிட்டே போக கூடாது ரோட கிராஸ் பண்றத. ரோட் சேஃப்டி ரூல்ஸ்ங்கிறது யாருக்கு? நமக்காக தானே இருக்கு. அதனால நம்ம கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. So here in section 1 we get to know what and all the road safety. எப்படி ரோட கிராஸ் பண்ணணும், எந்த பக்கத்து ரோட்ல வந்து நடந்து போகணும், வேற என்னெல்லாம் ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறத ஒரு கான்வர்சேஷன் யாருக்கெல்லாம் நடக்குது, யாருக்கு இடையில நடக்குது, இந்த தாத்தாக்கும் பிரசாந்தனுடைய நண்பர்கள் அவனை பார்க்க வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள இருக்கிற கான்வர்சேஷன் தான் இது. ஸோ bifurcates, divide into two separate parts. ரெண்டு பாதி ரெண்டா பிரியறது. amuses, to make someone laugh or smile. ஏதாவது ஒரு விஷயம் ஒருத்தரை வந்து சிரிக்க வைக்கிறதோ இல்லாட்டி புன்னகை வைக்கிறதோ அதுதான் அம்யூசஸ். வெக்கேஷன், ஹாலிடே, லீவு நாட்கள், அதாவது விடுமுறை நாட்கள். மர்ஜஸ், ஒன்னா சேர்றது. மர்ஜஸ், இப்ப நிறைய இடத்துல வந்து ரெண்டு கம்பெனி ஒன்னா சேர்ந்தது. ஏ கம்பெனி இருக்கும், பி கம்பெனியா இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் பேசி நம்ம ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியா ரன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஸோ ஏபி கம்பெனின்னு அவங்க வந்து ஃபார்முலேட் பண்ணுவாங்க, ஒன்னா ஆக்கிடுவாங்க. ஸோ டு ஜாயின் டுகெதர், ஒன்னு கூடுறது, அதுதான் மர்ஜஸ். Okay, we'll discuss the answers towards the end. Now we'll move on to section 2. Prashant, he says, hi friends. Niti replies, hi, we have come here to play under the shade of this big neem tree. இந்த வேப்ப மரத்துக்கு அடியில அந்த நிழல விளையாடுறதுக்காக நாங்க வந்திருக்கோம். தாத்தா சொல்றாரு, எஸ் கிட்ஸ், you need to be very careful as the sun is scorching. அதாவது சூரியன் வந்து சுட்டரிக்கிற அளவுக்கு வெயில் தாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்க. மணி சொல்றான், my mother has instructed me not to roam in sunlight between 10 AM and 3 PM as it is very hot. எங்க அம்மா ஏற்கனவே எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க தாத்தா, இந்த மாதிரி வெயில்லாம் சுத்தக்கூடாது, 10 மணில இருந்து 3 மணி வரைக்கும் வெளியில எல்லாம் போகக்கூடாது, வெயில்ல போகக்கூடாது, ஏன்னா ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு, வெப்பம் அதிகமா இருக்கு, போகக்கூடாதுன்னு எங்க அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. தாத்தா, ஆமா அது என்னமோ நிஜம்தான். You also need more physical activities. உடல் அசைக்கிற வேலைகள் அதெல்லாம் வந்து நிறைய நம்ம செய்யணும். You need to do more physical activities. மென்டல் ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து என்ன? திங்கிங், ஏதாவது ஒரு யோஜனை பண்றது. இப்ப செஸ் அதெல்லாம் வந்து மைண்ட் கேம் அப்படின்னு சொல்லுவோம். அது வெளியில போய் வெயில்லாம் விளையாடணுங்கிறது கிடையாது. கேரம், செஸ், டேபிள் டென்னிஸ், இதுவே வந்து கிரிக்கெட்லாம் அப்படியா, வெயில தான் விளையாட முடியும், வெளியில தான் விளையாடும். கரெக்ட்? யூ நீட் டு மூவ் அரவுண்ட் அண்ட் தென் பிளே. Grandpa,
That's true, but you also need more physical activities. Hence, play safely in the sun. நிறைய உடல் அசைக்கிற விளையாட்டுகள் எல்லாமும் விளையாடணும். பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமும் பண்ணணும். ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா விளையாடணும். வெயில விளையாடுறத. டேக் பிரேக்ஸ் பை கோயிங் இன்டோர்ஸ் ஆர் மூவிங் டு பிளேசஸ் வித் ஷேட். அடிக்கடி ஒரு சின்ன சின்ன இடைவெளி எடுத்துக்கோங்க. ஒண்ணு வீட்டுக்குள்ள வந்துட்டு போங்க, இல்லாட்டி நிழல் பக்கமா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க. சாம், கேன் வி புட் ஆன் சன்ஸ்கிரீன் பிஃபோர் கோயிங் அவுட் இன் த சன்? அப்படின்னா நம்ம சன்ஸ்கிரீன் போட்டுக்கலாமா வெயில்ல வெளியில போறதுக்கு முன்னாடி? உடம்புக்கு வந்து அதாவது நம்ம கை காலுக்கெல்லாம் வந்து சன்ஸ்கிரீன் போட்டுக்கலாமா? தாத்தா அதுக்கு சொல்றாரு, எஸ் யூ நீட் டு புட் ஆன் த சன்ஸ்கிரீன் 15-20 minutes பிஃபோர் கோயிங் அவுட் டு அவாய்ட் சன்பர்ன். ஆமா, சன்ஸ்கிரீம்ங்கிறத வந்து வெளியில போறதுக்கு முன்னாடி உடனே போட்டுக்கிறது கிடையாது. ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டுக்கணும். இது எதுக்கு போட்டுக்கணும்னா சன்பர்ன் ஆகாம இருக்கும். சில பேருக்கு வந்து வெயில் பட்டாலே வந்து தடிச்சு போன மாதிரி ஆயிடும். கையில வந்து ஒரு பேட்சா வந்துடும். It is because of the sun. So if at all you apply this sunscreen, it will protect your skin. ஒருவேளை நீங்க இந்த சன்ஸ்கிரீமை தடவினீங்கன்னா உங்களுடைய சருமத்தை வந்து அது பாதுகாக்கும். எத்தனை விளம்பரம் நம்ம பாக்குறோம். SPF 25, 40, ஒவ்வொரு ஊருக்கான வெப்பநிலை பொறுத்த மாதிரி அந்தந்த சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க SPFங்கிறது. அந்த சன்ஸ்கிரீன் போட்டுட்டோம்னா நம்ம சருமம் கருப்பாகாம இருக்கும். இந்த வெயில்ல போறதுனால சில பேருக்கு பேட்சஸ் எல்லாம் வரும். சோ அதுல இருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். பிரசாந்த், கிராண்ட்பா, ஐ எம் ஃபீலிங் எக்ஸாஸ்டட். ஐயோ தாத்தா, எனக்கு முடியவே இல்லை, எனக்கு எனர்ஜியே இல்லை. ஹி இஸ் ட்ரைங் டு டெல் தட் ஹி இஸ் அவுட் ஆஃப் எனர்ஜி. தனக்கு வந்து ஒரு தெம்பே இல்லை, எனர்ஜியே இல்லைங்கிற மாதிரி சொல்றான். கிராண்ட்பா, ஓ இட் மே பி டியூ டு த ஹீட். ஒருவேளை இந்த சூடுனால கூட இருக்கலாம். When the body cannot cool itself fast enough, we may get a heat sunstroke. உடலால தன்னைத்தானே குளுமைப்படுத்திக்க முடியலன்னா நமக்கு இந்த சூரியனால இந்த சன்ஸ்ட்ரோக் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரசாந்த் சொல்றான், how will I know if I'm getting a sunstroke? எப்படி தெரியும் எனக்கு எனக்கு சன்ஸ்ட்ரோக் வருதுன்னு? அதுக்கு தாத்தா சொல்றாரு, be sure to tell an adult if you're feeling hot, have headache, feeling giddy or nauseated. நீங்க வந்து ஒரு உறுதியா வச்சுக்கணும். என்னன்னா, ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப வெயிலா இருக்கு, சூடு தாங்கல, தலை வலிக்குது, தலை சுத்துறா மாதிரி இருக்கு, கிடினா ஒரு மாதிரி சுத்துறா மாதிரி இருக்கு, தலை சுத்துறா மாதிரி இருக்கு, இல்லாட்டி வாமிட் பண்ற மாதிரி வாமிட் சென்சேஷன் இருக்கு அப்படின்னா நீங்க யாராவது உங்க பக்கத்துல இருக்கிற பெரியவங்க கிட்ட உடனடியா சொல்லி ஆகணும். ஜாஃபர், ஐ லைக் டு பிளே அவுட்டோர் கேம்ஸ் தேன் இன்டோர் கேம்ஸ். எனக்கு வெளியில விளையாடுற விளையாட்டு தான் ரொம்ப பிடிக்கும். வீட்டுல விளையாடுற விளையாட்டை விட வெளியில விளையாடுற விளையாட்டுகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப தாத்தா சொல்றாரு, that's really nice, but the big part of going outside and playing in a safe environment comes from knowing how to be street smart. நிஜமாவே அது ரொம்ப நல்லதுதான். ஆனா வெளியில போறதுக்கு முன்னாடி ஒரு ஜாக்கிரதையான ஒரு சூழ்நிலையில எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும், எப்படி விளையாடணுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்ங்கிறதுக்கான அர்த்தம். That is that is the that is known to be street smart. So street smart means the knowledge to be with difficulties and dangers. என்னெல்லாம் வந்து ஆபத்துகள் இருக்கும், என்னெல்லாம் வந்து டிஃபிகல்டிஸ் கஷ்டங்கள் நம்ம சந்திக்க போறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி நடந்துக்கணும், அந்த சிந்தனைகள் வந்து முன்கூட்டியே நம்மள நாமளே தயாரிச்சு கொள்றதுதான். அதுதான் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும், எந்த மாதிரி ஒரு கஷ்டமோ இல்ல புதுவிதமான ஒரு சூழ்நிலை நமக்கு வந்தாலும் அந்த சூழ்நிலையை வந்து எப்படி நம்ம கையாளுறதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பேரு தான் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். ஸோ வி ஹாவ் கம்ப்ளீட்டட் செகண்ட் செக்ஷன் ஆஸ் வெல். ஸோ இந்த செக்ஷன் 2ல நம்ம என்ன பார்த்தோம்? வெயில்ல விளையாடுறதுக்கு முன்னாடி, வெயில்ல போறதுக்கு முன்னாடி ஹவு கேன் வி பி சேஃப் பிஃபோர் கோயிங் அவுட் இன் தி சன் டு அவாய்ட் சன்ஸ்ட்ரோக்கை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற தகவல் இந்த செக்ஷன் 2ல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வி கெட் டு நோ two things which is quite difficult. என்ன ஒரு வார்த்தை வந்து சன்ஸ்ட்ரோக். சன்ஸ்ட்ரோக்னா என்ன? அன்கான்சியஸ் ஆர் ஹீட் ஸ்ட்ரோக் brought about by excessive exposure to sun. ரொம்ப வெயிலேயே வந்து எக்ஸ்போஷர் ஆறதுனால, வெயிலேயே இருக்கிறதுனால ஒரு மாதிரியான
ஹீட் ஸ்ட்ரோக், வெப்பநிலை அதிகமா இருக்கிறதுனால வர ஒரு ஸ்ட்ரோக். அதனால என்ன ஆகும்னா ஒரு அன்கான்சியஸ் ஆயிடுவீங்க, உங்களுடைய சுயநினைவே இருக்காது. அண்ட் இட் இஸ் பாட் பை எக்ஸசிவ் எக்ஸ்போஷர் டு தி சன். வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுனால வர ஸ்ட்ரோக் தான் இந்த சன் ஸ்ட்ரோக். தலை சுத்தி கீழே விழற மாதிரி இருக்கிற ஒரு எண்ணம், அதுதான் கிடி. நாசியேட்டட், ஒரு மாதிரி வயத்தை பெரட்டுற மாதிரி இருக்கிறது, வாமிட் வரா மாதிரி இருக்கிற சென்சேஷன், அதுதான் நாசியேட்டட். ஸ்காட்சிங்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹாட், ரொம்பவே வெப்பம் அதிகமா இருக்குது. சன்ஸ்கிரீம்னா க்ரீம் ஆர் லோஷன் ரப்ட் ஆன் த ஸ்கின் டு ப்ரொடெக்ட் இட் ஃப்ரம் தி சன். ஒரு க்ரீமோ லோஷனோ, இந்த லிக்விடா இருக்கும் அதுதான் லோஷன். க்ரீம்னா கொஞ்சம் திக்கா இருக்கும். சருமத்தை தேய்க்கும் போது நம்ம சருமத்தை சூரியன்லேருந்து நம்மள பாதுகாத்துக்கணும். எக்ஸாஸ்டட், ஃபீலிங் டயர்ட் ஆஃப்டர் டேஸ் ஒர்க், he felt very exhausted. ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆனான், அதாவது he was out of energy, ரொம்பவே டயர்டா இருந்தான் அப்படின்னு சொல்றக்கூடிய ஒரு வார்த்தை. giddy, having a sensation of falling down. nauseated, sickening or stomach turn, வயிற்று பெரட்டுற மாதிரி இருக்கிறது, ஒரு மாதிரி உடம்பு முடியாம இருக்கிறது, ஒரு ஃபீலிங் லைக் want to puke out, அதாவது வாமிட்டிங் சென்சேஷன். ஸ்ட்ரீட் ஸ்மார்ட், த நாலேஜ் டு பி வித் டிஃபிகல்டிஸ் அண்ட் டேஞ்சர்ஸ், எப்படி ஒரு கஷ்ட சூழ்நிலையை வந்து கையாளுறது, இல்லாட்டி ஒரு டேஞ்சர் ஆபத்தான சூழ்நிலையை வந்து எப்படி கையாளுறதுங்கிற ஒரு நாலேஜ் இருக்கிற கூடிய பர்சனை வந்து ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லலாம். செக்ஷன் 3. Ravi, could you please tell us safety measures to practice at home, grandpa? ரவி சொல்றான், வீட்டுல இருக்கும்போது என்னெல்லாம் சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணணும் தாத்தா ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு? தாத்தா சொல்றாரு, கண்டிப்பா சொல்றேன். we should learn to put things back in their respective places after using them. ஒரு பொருள் எடுத்தோம்னா அந்தந்த இடத்துல அதை மறுபடியும் வைக்கணுங்கிற ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கணும். we should not play with knives, scissors, கத்திகளோடையோ இல்லாட்டி கத்திரிகளோடையோ விளையாடக்கூடாது. பிகாஸ் இட் மைட் ஹர்ட் சம்ஒன், யாரையாவது வந்து அது தொந்தரவு ஏற்படுத்தலாம் அவங்களுக்கு. இஃப் இட் ஆல் யூ ஆர் பிளேஃபுல்லி வித் சிசர்ஸ், அது திடீர்னு நீங்க சுத்தி சுத்தி விளையாடுறீங்க, திடீர்னு எதிர்த்தாப்புல உட்காந்துட்டு அவங்க கண்ணில் போய் விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? இட் ஹாஸ் அ ஷார்ப் எட்ஜ், ரைட்? அதனால இட் வில் ஹர்ட் தி அதர் பர்சன். அதனாலதான் எந்த பொருளை நம்ம எடுக்கிறோமோ அதே இடத்துல வைக்கணும். கண்டிப்பா கத்தியோடையும் கத்திரிக்கோளோடையும் விளையாடவே கூடாது. கத்திரிக்கோள் தான் சிசர். ரவி, ஐ பிலீவ் யூ ஆர் கெட்டிங் அ கால் கிராண்ட்பா, ஹியர் இஸ் யுவர் மொபைல். உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுன்னு நான் நினைக்கிறேன் தாத்தா, இதான் உங்க ஃபோன். தேங்க்யூ ரவி, ஐ திங்க் இட் இஸ் மை ஓல்ட் ஃப்ரெண்ட் ரகு. ஆமா, நன்றி ரவி, அது வந்து என்னுடைய பழைய நண்பர் ரகு. மேடம், வாவ், நைஸ் ஃபோன். எவ்வளோ அற்புதமா இருக்கு உங்க ஃபோன் தாத்தா. ரவி, எஸ், இட்ஸ் லேட்டஸ்ட் ஒன் டூ. லேட்டஸ்ட் ஃபோனா இருக்கும் போல இருக்கேன், அதாவது இப்ப ரீசெண்டா வந்த ஒரு ஃபோன், recent technology adapted phone. Grandpa bought it last week in Chennai. போன வாரம் தாத்தா மெட்ராஸ்ல சென்னையில தான் வாங்கினாரு. பிரசாந்த், I heard it works like a super computer. சூப்பர் கம்ப்யூட்டர் போல அது வேலை செய்யுதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ரவி, எஸ் ஆஃப் கோர்ஸ், இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மை ப்ராஜெக்ட்ஸ் டூ. ஆமா, என்னுடைய ப்ராஜெக்ட்லாம் நான் பண்றதுக்கு எனக்கு அது ரொம்ப உதவிகரமா இருக்கு. தாத்தா சொல்றாரு, these mobile phones are very useful, but we should use it with care. மொபைல் போன்லாம் ரொம்ப உபயோகமான பொருட்கள் தான், ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா அதை உபயோகிக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா அதை கையாளணும். யூ ஷுட் யூஸ் இட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் அடல்ட்ஸ். கண்டிப்பா பெரியவங்க முன்னாடி அவங்க இருக்கிற இடத்துல தான் நம்ம இதை உபயோகிக்கணும். Tell us about the safety measures while using the internet, grandpa. அப்படின்னா இந்த இன்டர்நெட் யூஸ் பண்றத என்னெல்லாம் சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம கடைபிடிக்க வேண்டியதா இருக்கும் தாத்தா? அப்ப சொல்றாரு, மேக் யோர் செல்ஃப் சைபர் சேஃப் பை நாட் போஸ்டிங் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன், போட்டோஸ், வெக்கேஷன் பிளான்ஸ் இன் சோஷியல் மீடியா.
சோஷியல் மீடியால வந்து கண்டிப்பாக உங்களுடைய போட்டோவா இருக்கட்டும், நீங்க எங்க வசிக்கிறீங்க, அதெல்லாம் தான் பர்சனல் இன்ஃபர்மேஷன். உங்களுடைய வயசு, எந்த ஊர்ல பொறந்தீங்க, இப்ப எந்த இடத்துல வசிக்கிறீங்க, உங்களுடைய உங்க வீட்டினுடைய விலாசம், அட்ரஸ், எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க, எங்க லீவுக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி தகவல்லாம் தெரிவிக்க கூடாது சோஷியல் மீடியால. ஏன் அப்படின்னா, ஒருவேளை உங்க வீட்டு பக்கத்துல யாராவது வசிக்கலாம், அவங்க வந்து ஒரு நல்லவரா இல்லாம கூட இருக்கலாம். It might the information might come to a stranger. முன்பின் தெரியாத நபருக்கு கூட அது தெரிய வரலாம். ஒருவேளை நீங்க வெக்கேஷன் போறேங்கிற தகவல் வந்து கோயிங் ஃபார் அ வெக்கேஷன் திஸ் வீக்கெண்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டை நீங்க சோஷியல் மீடியால போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வார இறுதியில நான் வந்து ஒரு வெக்கேஷனுக்கு போறேன் அப்படின்னா, நீங்க உங்க வீட்டுல இருக்க போறது இல்லைங்கிற தகவலை நீங்க ஏற்கனவே தெரிவிச்சிட்டீங்க சோஷியல் மீடியால. அவங்களுக்கு ரொம்ப சுலபம் இல்ல, ஒரு திருடுறதுக்கோ இல்லாட்டி ஆஹ் ஒரு பொருளை திருடுறதுக்கு வந்து அது ரொம்ப சுலபமா இருக்கும் இல்லையா? So you shouldn't post your vacation plans on social media. அதே போல உங்க போட்டோக்கள்லாம் கூட போடக்கூடாது. ஏன்னா இப்ப எல்லாம் நிறைய மார்க் பண்றாங்க. உங்களை போலயே ஆஹ் உங்களை போலயே ஒரு படத்தை வந்து புகைப்படத்தை வந்து வெளிப்படுத்தலாம். அது நீங்களே இல்லாம கூட இருக்கலாம். வேற ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல உங்களோட புகைப்படத்தை வந்து போட்டிருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் விச் யூ நீட் டு பி அவேர் ஆஃப். இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்திருக்கணும், தெரியணும். Grandpa, from fertilizers to antifreeze, medicine to makeup set, and poisonous items to keep kept away from children and homes. ஃபர்டிலைசர்ஸா இருக்கட்டும், ஆன்டிஃப்ரீஸ் ஐட்டம்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி மருந்துகள் சாமான்கள், இல்ல பாய்சனஸ் ஐட்டம்ஸ். சில பேர் வீட்டுல இந்த சாக்பீஸ் வச்சிருப்பாங்க, எறும்பு கோடு இல்லாட்டி இந்த கரப்பாம்பூச்சி தொல்லையில குழந்தைகள் கையெல்லாம் கடிச்சுன்னா அது ஏதோ வரையறதுக்கான ஒரு சாக்பீஸ் தானே அந்த குழந்தை நினைச்சுக்கும். இந்த ஃபினாயில், இந்த மருந்து பொருட்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப தள்ளி இருக்கணும் குழந்தைகிட்ட இருந்து. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அது என்ன உபயோகிக்கணும், அது நம்ம சாப்பிட்ற பொருளா சாப்பிடக்கூடாத பொருளாங்கிறது தெரியாது. தாத்தா சொல்றாரு, could I have your views on using the medicines effectively? மருந்துகள்லாம் எப்படி எஃபெக்டிவா உபயோகிக்கலாங்கிற உங்களுடைய ஐடியாஸ், ஒப்பீனியன்ஸ்லாம் உங்களால கொடுக்க முடியுமா? ரவி சொல்றான், ஐ திங்க் வி ஷுட் ஸ்டோர் ஆல் மெடிசன் அவுட் ஆஃப் சைட் அண்ட் ரீச் ஆஃப் சில்ட்ரன். குழந்தைகள் கண் பார்வைக்கு தள்ளி இருக்கணும். அவங்களுக்கு எட்ட தூரத்துக்கு நம்ம கண்டிப்பா மருந்தெல்லாம் வைக்க கூடாது. ஆமா, கரெக்ட் தான் நீ சொல்றது. மெடிசன் ஷுட் பி கெப்ட் இன் லாக் கேபினெட். ஏதாவது பூட்டி வைக்கிற ஒரு கபோர்டு மாதிரி அதுல வந்து வச்சிருக்கணும். லாக் கேபினெட், so that it is out of access for the children. குழந்தைகளுக்கு கிடைக்காத அளவுக்கு அது இருக்கும்ல, நம்ம ஒரு விஷயத்த பூட்டி வச்சிருந்தோம்னா. பட் ஆல் யூஆர் கீப்பிங் இன் டேபிள், ஒரு ஹால்ல டைனிங் டேபிள் வந்து ஒரு ஓரமா வைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தை வந்து ஒரு சேர் போட்டு கூட ஏறி எடுத்துரும். ஸோ அது அவங்களுடைய ரீச்ல தானே இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு க்ளோஸ்ட் கேபினெட்ல, அதாவது பூட்டி வைக்கிற மாதிரி இருக்கிற ஒரு அறையில நம்ம அதை வைக்கணும். I also think Jaffer is saying, I also think pills and syrup should be kept in their original containers and the leftover pills should always be counted. இந்த மாத்திரைகளா இருக்கட்டும், அதுதான் பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சிரப், சிறப்பா இருக்கட்டும், மாத்திரைகளா இருக்கட்டும், அந்தந்த கண்டெய்னர்ல தான் நம்ம வைக்கணும். அப்புறம் இந்த மீதமுள்ள மாத்திரைகள்லாம் நம்ம எண்ணி கரெக்டா வைக்கணும். இப்ப இந்த மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட், அதெல்லாமும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். இப்ப எனக்கு ஒரு வேளை உடம்பு முடியலங்கிறதுனால ஒரு மாத்திரையை நான் இந்த மாசம், இந்த ஒரு 3 நாளைக்கு நான் இந்த மாசம் உபயோகிக்கிறேன். ஒரு 2-3 மாசம் கழிச்சு மறுபடியும் உங்களுக்கு இதே மாதிரியான ஒரு காய்ச்சலோ ஒரு ஜலதோஷம் வருது, மறுபடியும் அதே மாத்திரை எடுக்கிறீங்க. ஒருவேளை அது எக்ஸ்பைரி ஆயிருந்ததுன்னா அதுக்காக அந்த அந்த மாத்திரைத்தாள் மேல எப்ப எக்ஸ்பயர் ஆகுதுங்கிறத ஒரு நோட்டாவது நீங்க எழுதி வைக்கணும். ஏன்னா நீங்க அந்த முடிஞ்சு போன மாத்திரை பக்கத்தை வந்து கட் பண்ணி தூக்கி போடுறீங்க, அதுலதான் வந்து எக்ஸ்பைரி டேட் எழுதப்பட்டிருக்குன்னா எப்படி தெரியும் இந்த மாத்திரை எக்ஸ்பைரி டேட் ஆயிடுதா இல்ல இன்னும் இருக்காங்கிறது எப்படி தெரியும்? நீங்க ஒரு பேனால வந்து அது மேல எழுதி வைக்கலாம். or you can keep a note when it is expiring. அது மேலேயே ஏதோ ஒரு ஸ்கெட்ச் பென் மேல வரைய வச்சு எழுதி வைக்கலாம் இல்லையா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் விச் வீ கேன் ஆல்சோ மேக். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளாலையும் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக பண்ணலாம் இல்லையா? தேங்க்ஸ், தட்ஸ் நைஸ் ஐடியா, அது நல்ல ஐடியா அப்படின்னு தாத்தா சொல்றாரு. ரவி, ஐ கெட் இட்.
Medicine should be stored in their original containers and should keep account to avoid misuse. Hazardous automotive and gardening products should be secured and kept locked. இப்ப சில குழந்தைகள் இருக்கிற வீட்டுல இப்பெல்லாம் நிறைய விளையாட்டு பொருட்கள்லாம் வந்துருது. அந்த பேட்டரி ஆப்ரேட்டடா இருந்தா அது தலைகீழ சுத்துற மாதிரியும் வேகமா போய் இடிச்சுக்கிற மாதிரியும் அது ஆபத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கிற ஒரு வாகனங்கள், அந்த மாதிரி விஷயங்கள். இல்லாட்டி கார்டனிங் ப்ராடக்ட்ஸ், இந்த பெரிய பெரிய சிசர் இந்த ட்ரிம் பண்றதுக்காக எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பா ஒரு செக்யூர்ட் கேபினெட்ல இருக்கணும். அதாவது பாதுகாப்பான இருக்கிற ஒரு கேபினெட்ல பூட்டி வைக்கிற மாதிரி இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம வைக்கணும். தேவி is saying a first aid kit is must in every household, which should also have an emergency instruction inside it. எல்லா வீட்லயும் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டுங்கிறது இருக்கணும். அதுல வந்து இந்த பேண்டேஜ், பிளாஸ்டர், ஒரு டெட்டால், இல்லாட்டி ஒரு க்ரீம், ஏதாவது ஒரு தீப்புண் வருதுன்னா, தீப்புண் பட்டிருக்குன்னா அதுக்கான க்ரீம் அப்ளை பண்றதுக்கு, ஒரு உடம்பு ஜுரம், தலை சுத்தல், வாமிட்டிங் இந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கான மாத்திரைகள் எல்லாமே அந்த கிட்ல வந்து இருக்கணும் நம்ம கைவசத்துல. முடியலன்னா அப்ப பார்த்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கோ ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போற மாதிரி இருக்கக்கூடாது. கைவசமா நம்ம கிட்டையும் மருந்து இருக்கணும். so that we can handle that situation immediately. உடனடியாக அந்த சூழ்நிலையை வந்து நம்மளுக்கு கையாள முடியும் இல்லையா? இட்ஸ் நைஸ் டு see kids coming up with wonderful ideas. குழந்தைகள்லாம் இவ்வளவு அற்புதமான சிந்தனைகளோட வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு பார்க்கறதுக்கு. தேங்க்யூ கிராண்ட்பா ஃபார் யோர் கைடன்ஸ். உங்களுடைய கைடன்ஸ்க்கு, உங்களுடைய வழிமுறைக்கு வந்து நாங்க நன்றி சொல்லிக்கிறோம் தாத்தா. We shall follow your advice and together protect ourselves from dangers. நீங்க சொன்ன அட்வைஸை வந்து நாங்க தொடர்ந்து பின்பற்றோம். அது மட்டும் இல்லாம நாங்க ஒன்னா சேர்ந்து எங்களை நாங்களே பாதுகாக்கிறதுக்கும் இதெல்லாம் உதவியா இருக்கு. ஒரு ஆபத்துல இருந்து எங்களை நாங்களே பாதுகாத்துக்கிறதுக்கு. கிராண்ட்பா, இட்ஸ் கெட்டிங் லேட், we can talk more tomorrow. Take care children. நேரம் ஆயிண்டே இருக்கு, நம்ம இன்னும் நிறைய பேசலாம், நாளைக்கு பேசலாம். பாத்துக்கோங்க குழந்தைகளா, ஜாக்கிரதை. Telling this, he leaves that place. சொன்னே அவர் இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. Fertilizer, chemical or natural substance added to land to increase its fertility. இந்த விவசாயம் பண்றவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த ஃபர்டிலைசர் வச்சுப்பாங்க, விளைச்சல் அதிகமா கொடுக்கறதுக்காக. கெமிக்கல் ஒரு நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ், உரம் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? இட்ஸ் a natural thing, உரம் எல்லாம். ஆனா fertilizers are of chemicals. Antifreeze, a liquid that can be added to water to lower the freezing point. ஒரு லிக்விட் மாதிரி நீர்ல அதை கலந்தோம்னா இந்த ஃப்ரீஸ் ஆகாம இருக்க தவிர்க்கிறதுக்கு உபயோகிக்கப்படுற ஒரு பொருள். ஹசார்டஸ், ரொம்ப ஆபத்தானது. ரிஸ்கி ஆர் டேஞ்சரஸ். எமர்ஜென்சி, ஆஃபன் டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் ரிக்வயரிங் இம்மீடியட் ஆக்ஷன். ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை, உடனடியான ஒரு ஆக்ஷன் தேவைப்படுறது கையாளுறதுக்கு. அதுதான் எமர்ஜென்சி சிச்சுவேஷன். So with this, we Unit 5 prose being safe comes to a conclusion. Okay, we'll see the difficult words in this PPT. முதல்ல இருந்து பார்க்கலாம். பைஃபர்கேட்டட்னா ஒரு சாலை இரண்டாக பிரியறது. இங்க பார்க்கிறோம் உதாரணத்துல. He bifurcated the biscuit into 2 halves. ஒரு பிஸ்கெட்டை வந்து 2 சரி பாதியா பிரிச்சான் அப்படின்னா பைஃபர்கேட்டட், ரெண்டா பிரியறது. இங்க வந்து ஒரு சாலை, பெரிய நெடுஞ்சாலை ரெண்டா பிரியுது. மர்ஜ், ஒண்ணு போடுறது, ஒண்ணு சேர்றது, ரெண்டு விஷயங்கள் ஒன்னா இணையுது. Two railway tracks forming one single railway track. Landscape, vacation, muses, scorching, வெப்பம் அதிகமா இருக்கிறது, ரொம்ப வெயில், தீவிரமான ஒரு வெப்பநிலை. சன்ஸ்கிரீன், இப்படிதான் இருக்கும் அது. இது சன்ஸ்கிரீன் லோஷன் முதல்ல காட்டுறது, இது சன்ஸ்கிரீன். எக்ஸாஸ்டட், ரொம்ப டயர்டா இருக்குது.
இங்க ஒருத்தருக்கு வந்து இங்க ஒரு பேட்டரி பிச்சை மாதிரி பேட்டரியே இல்லை. போன்ல பேட்டரி இல்லைன்னா அப்படியே டவுன் ஆயிடும், ஷட் டவுன் ஆயிடும். அதே மாதிரி ஒரு மனிதருக்கும் எனர்ஜியே இல்லை அப்படின்னா அடுத்த வேலை செய்ய முடியவே முடியாது இல்லையா? ஹி நீட் சம் பிரேக். So I shall discuss question answers in the next session. Today's class, I have completed all the three sections pertaining to the prose being safe. Any doubts to anyone in today's class? ಯಾಕಾಚು ಸಂದೇಹ இருக்கா இந்த கிளாஸ்ல? Okay. Thinking that there are no doubts, I'll end my session over here. We will meet in the next class. Thank you all of you. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.